நமது சுற்றுச்சூழல். நமது சுற்றுச்சூழல். அறிமுகம். நம்மை சுற்றியுள்ள அனைத்துமே சுற்றுச்சூழல் எனப்படும். சுற்றுச்சூழல் இரு வகைப்படும். அவை இயற்பியல் சுற்றுச்சூழல் மற்றும் உயிரியல் சுற்றுச்சூழல். இயற்பியல் சுற்றுச்சூழலில் உயிரற்ற பொருள்களாகிய நிலம், நீர் மற்றும் காற்று ஆகியவை அடங்கும். உயிரியல் சுற்றுச்சூழலில் உயிருள்ள பொருள்களாகிய தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அடங்கும். இயற்கையான சுற்றுச்சூழல் அதிக பொருளாதார நன்மைகளை கொண்டுள்ளது. நமது சுற்றுச்சூழலில் காணப்படும் விலங்குகள் மற்றும் தாவரங்கள் பல்வேறு வகைகளில் நமக்கு பயன் தருகின்றன. ஆடு, பசு மற்றும் எருமை போன்றவை நமக்கு பால் தருகின்றன. இவை பெரும்பாலும் பண்ணைகளில் வளர்க்கப்படுகின்றன. இப்பாடத்தில் நாம் கால்நடை பண்ணைகள், பறவை பண்ணைகள், தேனீ வளர்ப்பு, இயற்கை உரம் மற்றும் மண்புழு உரம் ஆகியவற்றை பற்றி கற்போம். பண்ணைகள். பண்ணை வளர்ப்பு என்பது தாவரங்கள் மற்றும் விலங்குகளை வளர்க்கும் முறையாகும். இது விவசாயத்தின் ஒரு பகுதி. நிலத்தை பண்படுத்துதல் மற்றும் மனித வாழ்க்கைக்கு ஆதாரமளித்து அதனை மேம்படுத்தும் வகையில் உணவு, இலைகள், மரக்கட்டை மற்றும் மருந்து ஆகியவற்றை வழங்குவதற்காக தாவரங்கள் மற்றும் விலங்குகளை வளர்த்தல் ஆகியவற்றையே விவசாயம் என்கிறோம். ஆனால் பண்ணை வளர்ப்பு வேளாண்மையை காட்டிலும் லாபகரமான ஒன்றாகும். எனவே தற்காலங்களில் பண்ணை வளர்ப்பு வணிக ரீதியாக மேற்கொள்ளப்படுகின்றது. வணிக ரீதியாக என்றால் வியாபார ரீதியாக என்று அர்த்தம்.
வணிக நோக்கில் பயிர் சாகுபடி செய்வதற்காக அல்லது விலங்குகளை வளர்ப்பதற்காக அல்லது இரண்டிற்கும் பயன்படக்கூடிய விளைநிலம் மற்றும் கட்டடங்களை உள்ளடக்கிய நிலப்பரப்பே பண்ணை ஆகும். பெரிய அளவிலான பண்ணைகளில் ஒரு குறிப்பிட்ட வகை விலங்குகள் அல்லது பயிர்கள் மட்டும் வளர்க்கப்படுகின்றன. ஆனால் சிறிய வகை பண்ணைகளில் பல்வேறு வகையான பயிர்கள் மற்றும் விலங்குகள் வளர்க்கப்படுகின்றன. பால் பண்ணை. பால் பண்ணை என்பது ஒரு வகையான விவசாயம் ஆகும். பால் கறத்தல் மற்றும் பெறப்பட்ட பாலில் இருந்து வெண்ணெய், தயிர், பாலாடை கட்டி ஆகியவற்றை உற்பத்தி செய்தல் ஆகியவை இதன் முக்கிய நோக்கம் ஆகும். வணிக ரீதியான பால் பண்ணைகளில் அதிக அளவு பால் தரக்கூடிய பசுக்கள், காளைகள் மற்றும் எருதுகள் வளர்க்கப்படுகின்றன. வெள்ளாடு, செம்மறி ஆடு மற்றும் ஒட்டகம் போன்ற விலங்குகளும் இங்கு வளர்க்கப்படுகின்றன. உங்களுக்கு தெரியுமா, தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஓசூரில் அமைந்துள்ள மாவட்ட கால்நடை பண்ணை டிஸ்ட்ரிக்ட் லிவ்ஸ்டாக் ஃபார்ம் மாவட்ட கால்நடை பண்ணை எனும் பண்ணையே ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பண்ணை ஆகும். இதன் மொத்த நிலப்பரப்பு 1641 ஏக்கர். கால்நடை பண்ணை. கால்நடை இனங்கள். இந்தியாவில் 26 வகையான கால்நடை இனங்கள் உள்ளன. பால் உற்பத்திக்காகவும் விவசாய பணி, போக்குவரத்து மற்றும் பிற பணிகளுக்காகவும் இவை வளர்க்கப்படுகின்றன. கிர், சகிவால், செவ்வரி சிந்து, காங்கேயம் மற்றும் ஆன்கோல்
ஆகியவை இந்தியாவில் காணப்படும் சில வகை கால்நடை இனங்கள் ஆகும். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் காணப்படும் கால்நடை இனங்கள் கீழே உள்ள அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன. கிர் கிர் மால்வி மால்வி நாகாரி நாகாரி சகிவால் சகிவால் செவ்வரி சிந்தி செவ்வரி சிந்தி ஆண்கோல் ஆண்கோல் கால்நடை இனங்கள் மாநிலங்கள் கிர் குஜராத் ராஜஸ்தான், சகிவால் பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம், செவ்வரி சிந்தி ஆந்திர பிரதேசம், மால்வி ராஜஸ்தான் மத்திய பிரதேசம், நாகாரி ஹரியானா உத்தரப்பிரதேசம் ஆந்திர பிரதேசம், காங்கேயம் தமிழ்நாடு, ஆண்கோல் ஆந்திர பிரதேசம். தமிழ்நாட்டில் காணப்படும் மாட்டினங்கள் சில கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. காங்கேயம், பர்கூர், உம்பலாச்சேரி, புலிக்குளம். உங்கள் ஆசிரியரின் உதவியுடன் அவை எந்த மாவட்டத்தில் காணப்படுகின்றன என்று கண்டுபிடிக்கவும். உங்கள் ஆசிரியரின் உதவியுடன் அவை எந்த மாவட்டத்தில் காணப்படுகின்றன என்று கண்டுபிடிக்கவும். காங்கேயம் காளை மாடு திருப்பூர் மாவட்டத்தில் காணப்படுகின்றது. பர்கூர் மாடு ஈரோடு மாவட்டத்தில் காணப்படுகின்றது. உம்பலாச்சேரி மாடு தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் காணப்படுகின்றன. புலிக்குளம் மாடு சேலம், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, கர்நாடக மாநிலத்தின் பெங்களூரு போன்ற மாவட்டங்களில் காணப்படுகின்றன. உங்களுக்கு தெரியுமா, உலகிலேயே இந்தியாதான் அதிக எண்ணிக்கையிலான கால்நடைகளை கொண்டுள்ளது. மொத்தம் 280 மில்லியன் கால்நடைகள் இங்கு உள்ளன.
2008ஆம் ஆண்டு 175 மில்லியன் கால்நடைகளுடன் இந்தியா 2ஆம் இடத்தில் இருந்தது. 1 மில்லியன் சமம் 10 லட்சம். 1 மில்லியன் என்பது 10 லட்சத்திற்கு சமமானது. இவ்வகை விலங்குகள் தவிர எருமை மாடுகளும் இங்கு வளர்க்கப்படுகின்றன. இந்தியாவில் 7 வகை எருமை மாட்டினங்கள் காணப்படுகின்றன. எருமை மாடுகள் பசு மாடுகளை காட்டிலும் அதிக அளவில் பால் தரக்கூடியவை. எருமை மாட்டின் பால் பசுமாட்டின் பாலை விட சத்து நிறைந்தது. முர்ரா, ஜாப்ராபாடி, பாதாவரி மற்றும் ஸ்ருதி ஆகியவை இந்தியாவில் உள்ள எருமை மாடுகளின் சில வகைகளாகும். எருமை மாட்டு பால் உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது. இந்தியாவில் காணப்படும் சில வகை எருமை மாட்டினங்கள் பின்வரும் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன. ஜாப்ராபாடி, ஸ்ருதி, நாக்புரி, முர்ரா, பாதாவரி, மெக்சனா. எருமை மாட்டினங்கள் மாநிலங்கள்: முர்ரா பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம். பாதாவரி உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம். ஜாப்ராபாடி குஜராத். ஸ்ருதி ராஜஸ்தான், குஜராத். மெக்சனா குஜராத். நாக்புரி மத்திய மற்றும் தென் இந்தியா. மத்திய மற்றும் தென் இந்தியா. நிலிரவி நிலிரவி பஞ்சாப், ஹரியானா. உங்களுக்கு தெரியுமா, பால் உற்பத்தியில் தன்னிறைவு அடைவதற்காக 1970களில் இந்தியாவில் வெண்மை புரட்சி ஆரம்பிக்கப்பட்டது. டாக்டர் வர்கீஸ் குரியன் வெண்மை புரட்சியின் தந்தை என்று
அழைக்கப்படுகிறார். உணவூட்டம் ஆரோக்கியமாக இருக்கவும் நன்கு பால் கொடுக்கவும் கால்நடைகளுக்கு சத்துள்ள உணவு தேவைப்படுகிறது. சக்கை மற்றும் சத்து செறிந்த உணவு ஆகியவையே கால்நடைகளுக்கேற்ற உணவு ஆகும். சக்கையில் அதிக அளவில் நார்ச்சத்து உள்ளது. கால்நடை தீவனம் வைக்கோல், பதப்படுத்தப்பட்ட பசுந்தீவனம் ஆகியவை இவற்றுள் அடங்கும். சத்து செறிந்த உணவுகளுள் குருணை, உடைக்கப்பட்ட தானியம், தானியங்கள், திணை, தீட்டப்பட்ட அரிசி, பருத்தி விதைகள் மற்றும் புண்ணாக்கு ஆகியவை அடங்கும். உணவை தவிர தூய்மையான குடிநீரும் கால்நடைகளுக்கு அவசியமாகும். நோய்கள் பாதம் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் ஆந்த்ராக்ஸ் நோய் போன்றவை பொதுவாக கால்நடைகளில் காணப்படுகின்றன. இந்த நோய்கள் பரவாமல் தடுப்பதற்கு அவற்றின் இருப்பிடத்தை சுத்தமாக வைத்துக்கொள்வது அவசியமாகும். ஏற்ற காலத்தில் தடுப்பூசிகள் போடுவதன் மூலம் பெரும்பாலான நோய்களை தடுக்கலாம். கால்நடைகளில் தோன்றும் நோய்கள், குறைபாடுகள் மற்றும் காயங்களை தடுப்பது, கண்டறிவது மற்றும் சிகிச்சை அளிப்பது ஆகியவை கால்நடை மருத்துவம் மூலம் மேற்கொள்ளப்படுகின்றன. பயன்கள் கால்நடைகள் நமக்கு பல வகைகளில் பயனுள்ளதாக உள்ளன. அவற்றுள் சில கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. பசு நமக்கு பால் தருகிறது. பசுவின் பாலில் நமக்கு தேவையான தாது உப்புகள் உள்ளன. எருதுகள் நிலத்தை உழவும் அறுவடை செய்யவும் போர் அடிக்கவும் உதவி செய்கின்றன. கால்நடைகள் போக்குவரத்திற்கு பயன்படுகின்றன. மாட்டுச்சாணம் ஒரு சிறந்த இயற்கை உரம். அது எரிபொருளாகவும் உயிரி வாயு
தயாரிப்பதற்கும் பயன்படுகிறது. பஞ்சகவ்யம் என்பது ஒரு ஆயுர்வேத மருந்தாகும். இது பூச்சிகளையும் பூஞ்சைகளையும் கட்டுப்படுத்துவதற்காக விவசாயத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இது மாட்டின் சாணம் மற்றும் சிறுநீர், கறந்த பால், தயிர், வெல்லம் மற்றும் நெய் ஆகியவற்றின் கலவை ஆகும். கால்நடைகளின் தோலில் இருந்து தோல் பொருள்கள் தயாரிக்கப்படுகின்றன.